இங்கே ஒரு அப்பா அவங்க பசங்க இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டு வச்சிருப்பாரு. அப்ப அந்த பசங்க 2 பேர் வீட்டுக்குள்ள வந்தது வேகமா ஜன்னல் கதவுகள் எல்லாத்தையுமே மூட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க உட்காந்து சாப்பிடவே ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா நைட் ஆனது நிறைய பயங்கரமான மான்ஸ்டர்லாம் அங்க வேட்டையாட வந்துடும். அன்னைக்கு நைட்டு எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வளர்க்குற நாய் ஒன்று தரைய வேகமா தோண்ட ஆரம்பிக்குது. எப்போ வர மான்ஸ்டர்கள் பயங்கரமா சத்தம் போடும். ஆனா இப்போ வந்திருக்க மான்ஸ்டர் வீட்டுக்கு வெளியே இருந்து வீட்டை செக் பண்ணுது. உடனே அவங்களோட அப்பா கையில ஒரு ஸ்டிக்கை எடுத்து வச்சு ரெடி ஆகுறாரு. ஆனா அவரோட பையன் தாமஸ் மட்டும் கையில ஒரு லைட்டை எடுத்துட்டு கீழே போய் பார்க்கறான். ஆனா அங்கேயுமே எதுவுமே இல்ல. அப்போ இவங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்த டைம்ல யாரோ அவங்க வீட்டோட கதவை வேகமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டோரை தட்டுற சத்தம் வித்தியாசமா இருந்ததால இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த டோரை தள்ளி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துல அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துல இருந்து போயிருது. அடுத்த நாள் இவங்க போய் அந்த டோரை பார்க்கும்போது அந்த டோர்ல இருக்க நகை கீறல்களை பார்த்து இவங்க ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர் அந்த கதவுகளை நிறைய பூச்சிகளையுமே விட்டுட்டு போயிருக்கு. அப்பதான் இவங்களுக்கே புரியுது அந்த மான்ஸ்டர் இந்த கதவை உடைக்கிறதுக்காக வரல, இந்த பூச்சிகளை வச்சு இந்த வீடையே அழிக்கலான்னு வந்திருக்கு அப்படின்னு இவங்களுக்கு புரியுது. அப்போ அப்பாவுக்கு இப்படியே நம்ம இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு இவருக்கு புரியுது. அப்போ இவர் தன்னோட பசங்களுக்கு காட்டுக்கு வெளியே போய் எப்படிலாம் சர்வே பண்றது அப்படின்னு சொல்லி தரலான்னு முடிவு பண்றாரு. அதனால தன்னோட பசங்களுக்கு இப்ப கார் ஓட்ட சொல்லி தர்றாரு. அது மட்டும் இல்லாம பீச் ஓரத்துல இருக்க சரக்கு கப்பல்ல இருந்து சில பொருட்களை எடுத்துட்டு வர சொல்றாரு. ஆனா பெரிய பையன் தாமஸ் மட்டும் அந்த பொருள்களை எடுக்கிறத பத்தி கவலைப்படாம தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ரகசியமா போயிடுறான். அப்போ பெரிய பையன் மட்டும் தன்னோட அப்பா சொல்றதை கேட்டு கப்பலுக்கு போவான். ஒரு பக்கம் தாமஸ் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் ஜாய் அந்த பழைய ஷிப்ல ஏதாவது பொருள்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்போ இவன் தெரியாம அங்கிருந்து ஒரு மான்ஸ்டர் கூட்டுக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிறான். அப்போ அங்கிருந்து எல்லா பூச்சிகளுமே இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. உடனே ஜாய் வேகமா ஓடி போய் அவனோட காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ நைட் ஆக போற டைம் ஆனதால ஜாய் கொஞ்சம் பதட்டப்பட்டாலுமே மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு ஒருவேளை அந்த காரை ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆனா தாமஸ் டைம் நைட் ஆக போறது கூட தெரியாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் டைம்ல அவனோட பிரதரை தேடி போக ஆரம்பிக்கிறான். அப்போ தெரியாம ஒரு பெரிய கிராக் உள்ள கால் தவறி விழுந்து மயங்கிடுறான். ரொம்ப நேரம் ஆயுமே தாமஸ் வராதால ஜாய் காரை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போயிடுறான். அப்போ ஜாயும் வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ தாமஸ் காணாம போனது தெரிஞ்சதுமே அவனோட அப்பா வேக வேகமா அந்த இருட்டான காட்டுக்குள்ள அவனை தேடி தனியா போக ஆரம்பிக்கிறாரு. போறதுக்கு முன்னாடி ஜாய் கிட்ட வீட்டோட ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே டைட்டா மூடிட்டு பத்திரமா உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ தாமஸ் சடனா கண்ணை முழிக்கிறான். தான் பள்ளத்துக்குள்ள மாட்டிருக்க தெரிஞ்சதுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அப்போ வெளியே அந்த மான்ஸ்டர்களோட சத்தங்கள் பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. அப்போ தாமஸ் கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு வெளியே போற வழியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறான். இதே மாதிரி நிறைய மூவி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.